எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? பேர் என்ன? அமலன். வெரி குட். இப்படிதான் சொல்ல சொன்ன அண்ணன் உன்ட்ட. அண்ணன் சொன்ன மாதிரியே பேசுறானாக்கா? இப்ப கொஞ்சமாவது பேசுறானா? பேசுறாரு, இருந்தாலும் அப்படியேதான் இருக்கும். அண்ணன் அப்படியேதான் இருக்கு. இல்லை, டாக்டர்கிட்ட இந்த ஹைக்கு லெவல் இது மாதிரி இருக்கு, இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்களா இல்லையா? அது ரிப்போர்ட்ல எழுதி கொடுத்துருக்காங்க. 18 வயசு வரையும் மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கான். அவனை அண்ணன் உன்ட்ட என்ன சொன்னேன்? எல்லாத்தையும் பேசணும், அம்மா அப்பாட்ட பேசணும், எழுதணும், தங்கச்சிட்ட பேசணும், விளையாடணும், எல்லாம் அண்ணன் உன்ட்ட சொன்னேன்ல. அப்ப நீ நல்லபடியா பேசணும்ல. நீ பேசினாதானே அண்ணன் உதவி பண்ணுவேன். எவ்வளவு வருத்தப்படுவாங்க ஒரு தாய்க்கு, அது எவ்வளவு வேதனையா இருக்கும். அம்மா கஷ்டப்படுவாங்களா? எல்லாமே குளிக்க வைக்கல இருந்து ட்ரெஸ் மாத்தல இருந்து நாம இதை செய்யடானா செய்ய மாட்டேன். எத்தனை நாளைக்கு தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். கஷ்டம் தான், கஷ்டம். 8வது வகுப்பு வரைக்கும் தான் இங்க. 9வது வகுப்பு அப்புறம் என்ன பண்றதுன்னு என்னன்னு எனக்கே தெரியும். அன்னைக்கு சொன்னேன், இப்ப நம்ம சும்மா சாதாரண ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவனுக்கு இவ்வளவு நம்ம சொல்லி இவ்வளவு புரிய வச்சாலுமே அவனோட அந்த வே ஆஃப் மெச்சூரிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப கஷ்டம் சார். இப்ப 18 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை எப்படி படுக்கையில இருக்கோ அந்த பணிவிட மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நடப்பான், எல்லாம் பண்ணுவேன், எல்லாம் செய்வான். ஆனா நீங்க இருந்தாலும் நான் தான் குளிக்க வைக்கிறது, ட்ரெஸ் மாத்துறது, பேண்ட் போடுறது. நான் ஆனா வெளியில எங்க ஊருக்கெல்லாம் கூட்டிட்டு போனா நீட் ட்ரெஸ்ஸா இருக்கும் அப்படின்னா நான் பாக்குறேன். அந்த பையனை பச்சை தண்ணியில அந்த பையனுக்கு குளிர் காலத்துல சேராது. அது வந்து ஹாஸ்டல் வந்து இந்த பையனுக்கும் தனி உரிமை கொடுக்க மாட்டாங்க. பட்டினியா கிடந்தாலும் கிடப்பாங்க சார், சாப்பிட மாட்டான். பழைய சோறு சாப்பிட மாட்டான். அதான் ஒரு தாயோட மனசு. அதான்க்கா, தான் பட்டினியா இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க பழைய சோறு சாப்பிடாம நல்ல சோறு சாப்பிடணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம். இது கண்டிப்பா ஹாஸ்டல்ல எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்போம், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம்க்கா. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, ட்ரை பண்ணுவோம். அடுத்து அம்மா பேர் என்ன? அனிதா மேரி. அனிதா மேரி சொல்லு. அப்பா பேரு இருக்கு, மாறுவான் இருக்கு சார். இப்ப ஊர்ல இப்ப நான் ஊருக்கு போனேன்னா என் தம்பி வீடு எல்லா வீடு கரெக்டா சொல்லி அவங்கள உள்ள ஃபேமிலி பேர எல்லாமே சொல்லிடுவோம். பிள்ளையே இப்படி இருக்காரு, கணவரும் போதையில ரொம்ப பேசுறது, மனசே கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? மாறுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்களும் நம்புங்க, கடவுள்கிட்ட வேண்டுவோம். ஆண்டோ மாறணும். நீ சரியா? அமலன் ஆண்டோ மாறனான்னு சொல்லணும். அம்மா இனிமே பேசிட்டான், எல்லா ஆக்டிவிட்டிஸ் செஞ்சுட்டான். 3 வயசு முடிஞ்சுதான் நடக்கும். 3 வயசு முடிஞ்சுதான் நடக்கும். அதான் ஒருவேளை லேட்டா எல்லாமே நடக்குமோன்னு என் மனசுல படுதுக்கா. அப்புறம் என்ன மாறுவாங்க, எனக்கு இவன் நம்பிக்கை இருக்கு. சரி, டைம் கொடுப்போம். ஹாஸ்டலுக்கு வேணாங்கிறான், நீங்களும் விடுறதுக்கு மனசு இல்லைங்கிறீங்க, எனக்கு வேணாம் அங்க அனுப்புறதுக்கு மனசுல. டைம் கொடுப்போம், அவன் கண்டிப்பா மாறுவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரியா? ஸ்கூல்ல ஆண்டிவில வச்சு தட்டு கொடுத்தாங்க சார், லீவு படாம போனது. பத்தியா? வெரி குட், கை கொடு. வெரி குட், நல்ல பையன். அதான் இந்த மாசம் தான் மளிகை ஜாமான் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் கையோட. எல்லாமே இருக்கு. முதல்ல அவனுக்கு சாப்பாடு நல்லபடியா கொடுங்க, அவன் சாப்பிடட்டும். சாப்பாடு அவனுக்கு ஹெல்த்தியா கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம கடமையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனாலதான் நான் இவனுக்கு ஒவ்வொரு மாசம் நிப்பாட்டாம அவனுக்கு எல்லா உதவியும் செய்யறது. யாரும் இவனுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். கண்டிப்பா அவனுக்கு எல்லாமே நல்லது இது கெட்டது கண்டிப்பா புரிய வரும். லேட்டா தான் பிக்கப் ஆறான், அதே மாதிரி லேட்டா எல்லாம் கத்துக்குவான்னு என் மனசு அந்த நம்பிக்கை எனக்கு தோணுது. அவன் தேவையை அவன் செஞ்சுக்கிட்டா போதும். அவ்வளவுதான், நீ கவலைப்படாது, கண்டிப்பா அது நடக்கும். சரியா? தைரியமா இருக்குங்க, பாத்துக்கலாம். சரியா? நல்லபடியா இருக்கணும். வரமாட்டேன். சரிக்கா, இருந்தாங்க இதுல பண உதவி இருக்கு. இந்த பண உதவி எப்பயும் போல நீங்க வச்சுக்கோங்க. அவனுக்கு என்ன தேவையோ எல்லாம் இது பண்ணுங்க. ஸ்கூல் தொடங்குறப்ப அவனுக்கு என்ன தேவையோ எல்லாமே நான் சொன்ன மாதிரியே வாங்கி கொடுத்துட்டு அனுப்புவோம். அடுத்தவன் இன்னும் இதாகலன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அவனுக்கு என்ன செய்யறதுங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்குவோம். சரியா? நீங்க கவலைப்படாங்க. நீங்க தைரியம், உங்க தைரியம் தான் அவனை வழி நடத்தும். ஒரு தாய் நினைச்சா எதையும் மாத்த முடியுங்கிறதுக்கு நீங்க தான் உதாரணம். உங்களால மாத்த முடியும் நான் நம்புறேன். இன்னும் நம்ம போராடுவோம். சரியா? டாடா.